ஹலோ யுவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கையில் வந்திருக்க இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாசிவ நகர் விஎன்இலா சூப்பர் மார்க்கெட்டோட பேக் சைடில் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 வீடு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு. இது இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரு, லிஃப்ட் கிடையாது, கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. 1497 ஸ்கொயர் ஃபீட்டு. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 786 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ், 13 வருஷம் ஓல்டு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம், நல்ல காற்று. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஈசிஆரில் ஒரு பீச் ஹவுஸ் நீங்கள் வீடு வாங்கிட்டு குடியிருந்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் இந்த வீட்டில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 பெட்ரூம்லையுமே 2 பெரிய பெரிய பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டு. அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி, 4 பால்கனி கொண்ட இந்த வீடு டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் புக் ஆகுங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நான் வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயே நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலும் அவர் ஃபாரின் போகிறதுனால என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மிகப்பெரிய ஒரு பால்கனி இருக்குங்க. அந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் டைரக்டாக நம்ம வீட்டுக்கு காட்சி அளிப்பார். டெய்லி மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் சூரியனை நமஸ்காரம் பண்ண முடியும். அதே மாதிரி சூரியன் ஒரு வீட்டுக்குள்ள வந்து வெளியில போயிட்டாரு அப்படின்னா அந்த வீட்டில் நோய் நொடி இருக்காது, செல்வ செழிப்பா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியா வாழ முடியும். அதுக்கான எல்லா அம்சமும் கொண்ட வீடு தான் இந்த வீடு. அப்ப இந்த வீடு யாருக்கு அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடு ஆதம்பக்கத்தில் ஒருத்தர் என்னோட கிளைண்ட் வாங்கினாரு. 3 வருஷத்துல லோனை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அடுத்தடுத்த நிறைய போஸ்டிங் போய் 2-3 இடத்துல இடம் வாங்கி இன்னைக்கு லைஃப்ல நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இதே மாதிரி வீடு தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் அந்த அம்சங்கள் எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு கண்டிஷன், 6 மணிக்கு மேல வீட்டில் இருக்கிற லேடிஸ் தூங்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரிய பகவான் வீட்டுக்குள்ள வர வீடு இது. 6 மணிக்கு மேல நீங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் தூங்குனீங்க அப்படின்னா அப்புறம் சார் எனக்கு சொன்னாரு செல்வ செழிப்பா இருக்கும், சூரிய பகவான் வந்தா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு, எதுவுமே எனக்கு நடக்கல, நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் 6 மணிக்கு முன்னாடி எழுந்துடணும். எழுந்து வீட்டை கிளீன் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனை வரவேற்றீங்க அப்படின்னா உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவாருங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை.